நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் காற்றினால் நாட்டின் பல பிரதேசங்களிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 50 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. குருநாகல் நகரத்தை நேற்று ஊடறுத்து வீசிய காற்றினால் பல சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குருநாகல் நகரை அண்டிய பிரதேசங்களில் நேற்றிரவு 8 மணியளவில் கடும் காற்று வீசியது. வீதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் குருநாகல் போலீஸ் நிலைய கட்டடத்தின் மீதும் நேற்று மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தது. இதேவேளை குருநாகல் ஜோன் கொத்தலாவல வித்தியாலயத்தின் 3 மாடி கட்டடத்தின் கூரைக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. வடமேல் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றின் மீதும் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தது. இதனை தவிர குருநாகல் வில்கொட பிரதேசத்தின் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. காற்றில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையால் அப்பிரதேசத்தில் மின்சாரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வீடுகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டமையால் பலர் நிற்கதி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். ஆண்டனா உடைந்து விடுமோ என்று வெளியே சென்று பார்த்தபோது மரம் முறிந்து வீழ்ந்தது. மனைவியும் மகளும் மரத்துக்கடியில் சிக்கிக் கொண்டனர். அதேபோன்று எனது தாயின் கால்களும் மரத்துக்கடியில் சிக்கிக் கொண்டது. பின்னர் அயலவர்கள் ஓடி வந்து அவர்களை மீட்டனர். வீட்டு சுவரில் மோதி நானும் குழந்தையும் வீழ்ந்தோம். மேலே செல்லுமாறு நான் குழந்தையிடம் கூறினேன். பின்னர் நான் சென்றேன். எடுப்பதற்கு எதுவும் இல்லை, அனைத்தும் உடைந்துவிட்டன. இதேபோல கல்கமுவ, உஸ்கல, சியம்பலன்கமுவ ஆகிய பிரதேசங்களை ஊடறுத்து நேற்றிரவு 7 மணி அளவில் கடும் காற்று வீசியது. இதனால் 8 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. ஒரு வீட்டில் முழு அளவில் கூரை பகுதி சேதமாகியுள்ளதுடன் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமையால் அப்பிரதேசத்தில் மின்சாரம் தடைப்பட்டதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மின்னல் ஏற்பட்டு கடும் காற்று வீசி எமது வீட்டின் கூரை பகுதி முழு அளவில் சேதமடைந்துள்ளது. எமக்கு தற்போது இருப்பதற்கு கூட இடமில்லை. புத்தாண்டை முன்னிட்டு எனது பிள்ளைகள் வீட்டிற்கு வரவுள்ளனர். அவர்களுக்கு உணவளிக்க கூட முடியவில்லை. கவலையாக உள்ளது. எனக்கு உதவி செய்து இந்த வீட்டை செய்து தாருங்கள். இதனை மாத்திரம்தான் உங்களிடம் கேட்கின்றேன். அனைவரும் புத்தாண்டை கொண்டாடினார்கள். ஆனால் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் புத்தாண்டு இல்லை. அனைவரும் அழுகின்றார்கள். ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள். திஸ்ஸபுர கிராமத்தில் 10 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தெரிவித்தார். நேற்று மாலை 7 மணி அளவில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. திடீரென கடும் காற்று வீசியது. இந்த தாயின் வீட்டுக்கு தான் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று மின்சார துண்டிப்பும் ஏற்பட்டது. மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதேச செயலாளருக்கு தெரிவித்துள்ளோம். தொடரும் கடும் காற்றுடனான காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் நாம் வினவினோம். இந்த கடும் காற்று தற்காலிகமாக ஏற்படக்கூடிய காற்று எனவும் சூறாவளி அல்லவெனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது.